இயக்குனர் பாலா விவாகரத்து காரணம் இதுதான். இயக்குனர் பாலா தமிழ் சினிமா முன்னணி இயக்குனர் வரிசையில் இடம்பெற்றிருப்பவர் இயக்குனர் பாலா. சேது, தாரை தப்பட்டை உள்ளிட்ட பல படங்களை இயக்கியவர். இன்னும் சொல்லப்போனால் விக்ரம், சூர்யா ஆகியோருடைய நடிப்பு திறமை முழுமையாக வெளியே கொண்டு வந்தவர் இயக்குனர் பாலா. இயக்குனர் பாலா இவர் இயக்குனர் பாலுமகேந்திரா பட்டறையில் உருவானவர். இயக்குனர் பாலாவை பற்றியும் சில வரிகள் சொல்லியாக வேண்டும். அவரும் மனைவிக்கு துரோகம் செய்தவர்தான். பாலுமகேந்திராவுடைய மனைவி இந்திரா. பல பெண்களுடன் தொடர்பு கொண்டவர் பாலுமகேந்திரா. நடிகை ஊர்வசி விருது பெற்ற ஷோபா மரணத்துக்கு காரணமாக அமைந்தவர். இன்று வரையில் ஊர்வசி விருது பெற்ற இன்னொரு நடிகை அர்ச்சனா திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு காரணமும் இவர்தான். இன்னொரு நாடக நடிகையை திருமணம் செய்து கொண்டவரும் பாலுமகேந்திரா தான். இதனால் அவரும் இந்த விஷயத்தில் பலவீனமானவர். பாலாவை பொறுத்தவரையில் அழகான பெண்களை கண்டால் அவருக்கு பிடிக்காது. அவருடைய படங்களில் எந்த பெண்ணும் அழகாக இருக்க மாட்டார். சிவந்த மேனியுடைய பெண்களை கூட கருப்பு தடவிதான் நடிக்க வைப்பார். அந்த மாதிரி ஒரு சேடிசம் குணம் கொண்டவர், இயற்கையிலேயே சேடிசம் குணம் கொண்டவர். அது மட்டுமல்ல, கஞ்சா எப்படி உற்பத்தி பண்ணுகிறார்கள், எங்கே உற்பத்தி ஆகிறது, அது உடலில் என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை துல்லியமாக அனுபவத்தில் தெரிந்து கொண்டவர் பாலா. பாலா ஆரம்பத்தில் அவருக்கு திருமண ஆசை இல்லை. ஆனால் தன்னுடைய பெற்றோர் வற்புறுத்தலுக்கிணங்க அவர் மதுரையைச் சேர்ந்த முத்துமலர் என்ற படித்த பெண்ணை, பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த முத்துமலர் கோடீஸ்வரர் வீட்டு பெண். மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவருடைய மகள் முத்துமலர். 2004ஆம் ஆண்டு முத்துமலருக்கும் பாலாவுக்கும் திருமணம் நடந்தது. மதுரையில் ராஜா மண்டபத்தில் நடந்தது. இந்த திருமணத்துக்கு பத்திரிகையாளர்கள் சென்றிருந்தார்கள். தனி 2 பஸ்களில் பாலா மதுரைக்கு அழைத்து போயிருந்தார். அந்த பத்திரிகையாளர் குழுவில் நானும் ஒருவர். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. நல்லா தங்க வைத்தார்கள். காலையில் திருமணம் நடந்தது. திருமணத்தில் கச்சேரி நடத்தியவர் கருணாசுடைய மனைவி. கருணாசு மனைவி தான் இசை கச்சேரி நடத்தி கொண்டிருந்தார். ஏனென்றால் அப்போது கருணாசை படத்தில் அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் பாலா. கிரேஸ் கருணாவினுடைய மனைவி கம்போஸ் பண்ணி இசை கச்சேரி பிரமாதம் நடந்து கொண்டது. திரையுலக பிரமுகர்கள் பலர் வந்திருந்து வாழ்த்தினார்கள். பாலா ஒரு நாத்திகர். அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இல்லை இல்லை என்று சொல்வதில் விருப்பமுள்ளவர் பாலா. கடவுளா? இல்லை. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ளவர் பாலா. ஆனால் ஒரு முறை நானே அவரிடம் கேள்வி கேட்டிருக்கிறேன். நீங்கள் நாத்திகர் தானே? ஆமாம். அதில் என்ன சந்தேகம் கேட்டார் பாலா. உடனே நான் சொன்னேன், ஏங்க உங்கள் மகளை மடியில் வச்சு காது குத்தியிருக்கீங்க, படங்கள் இருக்கிறது, செய்தி வந்திருக்கிறதுன்னு. ஆமாம். அதுக்கு என்ன? என்னுடைய மச்சான்தான், அதாவது என்னுடைய மகளுடைய மாமனார் அதுக்கான ஏற்பாடு செஞ்சார். ஏனென்று சொன்னால் என் மனைவி அதை விரும்பினாள். என் மனைவியை விருப்பத்துக்கு நான் தடை சொல்ல விரும்பவில்லை. எனவே நான் போனேன். விபூதியும் பூசியிருப்பேனே என்று எக்குத்தப்பாக கேட்டார் பாலா. அந்த மாதிரி ஒரு உறவு எங்களுக்குள் உண்டு. எந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பாலா என்ன பயில்வான் சத்தமே காணும் அப்படிம்பார். நான் ஏதாவது குதர்க்கமாக கேள்வி வைப்பேன். அவர் அதை விட குதர்க்கமாக பதில் சொல்லுவார். இது வாடிக்கையாக நடந்துகிட்டு இருக்க சம்பவம். அதுக்கப்புறம் கடந்த 4 ஆண்டுகளாக முத்துமலரும் பாலாவும் பிரிந்திருந்தார்கள். இது இன்றைக்கு கோர்ட்டில் தெரிவிக்கப்பட்ட செய்தி.
அவர்கள் ஏற்கனவே விவாகரத்துக்கு மனு செய்திருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் 4 ஆண்கள் பிரிந்ததன் காரணமாகவும் கவுன்சிலில் இருவருமே விவாகரத்துக்கு சம்மதித்ததாகவும் அதையொட்டி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் முத்துமலருக்கும் இயக்குனர் பாலாவுக்கும் விவாகரத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 4 வருடத்துக்கு முன்பு அப்போது அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அதிகார பீடத்தில் உச்சத்தில் இருந்த ஒரு நபருடைய மகன், அவருக்கும் முத்துமலருக்கும் கல்லூரியிலிருந்தே தொடர்பு இருந்ததாகவும் வெளிநாட்டுக்கு இருவரும் சென்றதாகவும் அப்போது தகவல் கசிந்தது. ஒரே ஒரு பத்திரிகையில் வந்ததாக ஞாபகம். ஆனால் பெரிய இடத்து சமாச்சாரம். ஏன்னா ஆட்சி அதிமுக ஆட்சி. எனவே அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த செய்தியை அப்படியே அமுக்கிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, அப்போது சில நெருங்கிய உறவினர்கள், அந்த சாதிய வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் இருவரையும் அறுத்து விட்டோம் என்று சொன்னார்கள். அறுத்து கட்டி விட்டோம்னா இருவருக்கும் விவாகரத்து நடந்து முடித்து விட்டதுன்னு சொன்னார்கள். ஆனால் அந்த அறுத்து கட்டுவது சட்டப்பூர்வமாக செல்லாது. அந்த அடிப்படையில் இப்போது விவாகரத்து நடந்து முடிந்திருக்கிறது. ஆரம்பத்திலேயே கல்லூரியில் படித்த நாளிலேயே அந்த அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருந்தவருடைய மகனுக்கும் இவருக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. அதை மறக்கடிக்க திருமணம் நடந்தது. ஆரம்பத்தில் இருவரும் அதை மறந்துதான் இருந்தார்கள். ஆனால் முத்துமலர் மாறியது எதனால் என்று சொன்னால் பாலாவுடைய சில நடவடிக்கைகள் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், அவருக்கு மது அருந்தும் பழக்கம் உண்டு. அது மட்டுமில்லை, அதுவும் உண்டு. அப்புறம் நூதனமாக சில விஷயங்களை பாலுமகேந்திராவின் உதவி இயக்குனர் சொல்லுவாங்க. எங்கள் டைரக்டரு சூப்பராக சாப்பிடுவார், யாருமே சாப்பிட மாட்டாங்க. எப்படின்னா ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிடுவார். அந்த ஒரு இட்லியையும் பீரை விட்டு பிணைஞ்சு சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லுவார். இதே உதவி இயக்குனரின் தகவல் அறிந்துதான் இயக்குனர் ஹரி சாமி படத்தில் கதாநாயகன் விக்ரம் இட்லியில் பீரை பிசைஞ்சு சாப்பிடுற காட்சியை வைத்தார். அது அப்படிப்பட்ட பழக்கம் இயக்குனர் பாலாவுக்கு உண்டு. எனவே அவர் தினமும் இரவு நீண்ட நேரம் கழித்து தான் போவார். சில நேரங்களில் தன்னுடைய கம்பெனி அலுவலகத்திலே, சினிமா கம்பெனி அலுவலகத்திலே தூங்கி விடுவார். இதன் காரணமாக இருவருக்குள் மனக்கசப்பு அதிகரித்தது. அந்தரங்க விஷயங்களை சொல்லி அசிங்கப்படுத்த நான் விரும்பவில்லை. ஏனென்றால் அந்தரங்கத்துக்குள்ள ஒரு எல்லை தாண்டி விடக்கூடாது, ஆபாசமாயிடும். அதனால் இருவருக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதற்கு காரணம், பழைய காதலை மறந்திருந்த மனைவிக்கு பாலாவின் இந்த மாதிரியான வித்தியாசமான முரண்பட்ட நடவடிக்கைகள் மனைவிக்கு விபரீதமாகப்பட்டது. இதுக்கு காதலே தேவலை போல் இருக்குது என்கிற எண்ணமும் வந்திருக்கலாம். அதனால்தான் அந்த தொடர்பு, கல்லூரி தொடர்பு திருமணமான பின்னரும் தொடர்ந்திருந்தது என்று உறவினர்களும் நண்பர்களும் தெரிவித்தனர். என்னதான் இருந்தாலும் இன்னொருவருடன் தொடர்பு என்ற பிறகு எந்த கணவன் தான் பொறுத்திருப்பார். எனவே 2 பக்கங்களும் வீக்னஸ் இருந்தது. பாலாவுக்கும் பலவீனங்கள் இருந்தன, அவருடைய மனைவிக்கும் பலவீனங்கள் இருந்தன. எனவே அந்த விவாகரத்து நீதிமன்றத்தில் குடும்ப நல கோர்ட்டில் இருவரையும் நீதிபதி விசாரித்தார். விசாரித்த பொழுது தனியாக விசாரித்திருப்பார். அப்புறம் கவுன்சிலிங் நடந்திருக்கும். கவுன்சிலிங்லையும் இருவருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒருவருக்கொருவர் மனமு வந்து தான் இந்த விவாகரத்தை செய்து கொண்டார்கள். சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த விவாகரத்தை இத்தோடு முடியவில்லை. அமலாபால் இயக்குனர் ஏஎல் விஜயை பிரிந்தார். நாக சைத்தன்யாவை பிரிந்தார் சமந்தா. சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவை பிரிந்தார் நம்ம தனுஷ். இசையமைப்பாளர் டி இமான் அவருடைய மனைவியை பிரிந்தார்.
அவரும் இதே மாதிரி குடும்ப நல கோர்ட்டில் வழக்கு போட்டு தன்னுடைய மனைவியை பிரிந்தார். அவருக்கும் குழந்தைகள் இருக்கிறது. இப்போது இவர் அதில் விவாகரத்து செஞ்சவங்களில் சமந்தா மட்டும்தான் எஸ்கேப்பு, குழந்தை இல்லை. தனுஷ் ஐஸ்வர்யா குழந்தை இருக்கிறது, ஈமானுக்கு குழந்தை இருக்கிறது. இப்போது பாலாவுக்கும் பிரார்த்தனா என்ற மகள் இருக்கிறாள். சினிமாவிலே அறிவாளிகளாக இருக்கிறார்கள், மிக சிறந்த மேதைகளாக இருக்கிறார்கள். ஆனால் வாழ்வில் தனக்கு பிறந்த மகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று யாருமே யோசிக்கவில்லை. யோசிப்பதற்கான சூழ்நிலை இல்லை, யோசிப்பதற்கான மனப்பக்குவம் அவருடைய இல்லை என்று சொல்ல வேண்டும். இது அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க நாம் தெரிஞ்சுக்க முடியாது. எனவே அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பின் நாம் எதுவுமே யாரையும் குற்றம் சொல்வதற்கான சூழ்நிலை இப்போது இல்லை. ஆனாலும் இந்த விவகாரத்துகள் ஏன் அதிகமாக மக்களை சென்றடைகிறது, விளம்பரப்படுத்துகிறது என்று சொன்னால், செலிபிரிட்டி. நாட்டில் எத்தனையோ விவகாரத்து நடக்குது, அதெல்லாம் எவனா கேட்குறானா? கேட்க மாட்டான். சினிமாக்காரர்கள் என்றதும் ஒரு 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 கிளுகிழுப்பு, ஒரு ஈர்ப்பு வந்து விடுகிறது. விவகாரத்து பண்ணிட்டாங்களா? இன்றைக்கி நான் பார்த்த அனைவருமே உக்ரைனில் அவ்வளோ பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் படிக்க போன மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் படிக்க போன நிறைய மாணவர்கள் உயிருக்கு தப்பி ஓடியாக இருந்திருக்காங்க. மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து செயல்பட்டு வருகிறது. அதை பற்றி எவனும் கேட்கலை. ஏங்க பால விவகாரத்து பண்ணிட்டாராமே, இன்றைய லேட்டஸ்ட்டு பரபரப்பான செய்தி இதுதான். இந்த பரபரப்பான செய்திக்கு தீனி கொடுக்க வேண்டும் என்பது தான் இந்த பதிலின் நோக்கமே தவிர வேறு எந்த அவதூறு பரப்பும் நோக்கமும் நமக்கு இல்லை. ஏன்னா மீடியாக்காரர்கள் பணி என்னன்னா, சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வைப்பது, தெரிந்த செய்திகளை, உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை மக்களுக்கு தெரிவிப்பது. அந்த அடிப்படையில்தான் இந்த தகவல்கள் உங்களிடம் பரிமாறப்பட்டன தவிர யார் மீதும் அவதூறு பரப்புவதோ, தவறாக சொல்வதோ, அந்தரங்கத்தை கிளறுவதோ நமது நோக்கம் இல்லை, இல்லவே இல்லை.